சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை மற்றும் இந்தியாவின் காய்கல்பட்டினம் பாபு வஜிகா வணிதையர் கல்லூரி ஆகியவற்றின் கூட்டு முயற்சிகள் 6வது பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி மாநாடு ஒரு சர்வதேச தளமாக உருவெடுத்து தஞ்சங் மாலிமில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் உலகமய தாக்கம் எனும் கருப்பொருளிலான இம்மாநாட்டிற்கு உப்சி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேஸ் பொன்னையா தலைமை தாங்கினார். மே 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்த பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் படைக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் நவீன கல்வி சூழலில் தமிழ் மொழியில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் மற்றும் அதன் அவசியம் குறித்து விரிவாக ஆராய்ந்தன. மே 9ஆம் தேதி நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வி துணை அமைச்சர் ஓங்காவோ தமிழ் மொழி கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் உப்சி ஆற்றி வரும் பணிகளை பாராட்டினார். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு வேலையில்லாத சூழலை நிவர்த்தி செய்யும் வகையில் அவர்களை மாற்றுப்பாடங்களுக்கு மறு அடையாளப்படுத்தும் ரீடேக்கிங் நடவடிக்கை குறித்து அவர் விளக்கம் அளித்தார். அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஆசிரியர் பயிற்சி பணம் பிரட்டிகம் அலவன்ஸ் குறித்து உயர்கல்வி அமைச்சிடம் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மே 10ஆம் தேதி நடைபெற்ற நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் மாநாட்டிற்கு ஆதரவளித்த வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் வருங்காலங்களில் இதுபோன்ற மாநாட்டிற்கு தனது சார்பில் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் சிறப்பாக நடைபெற்ற இம்மாநாட்டை தலைமை தாங்கிய இணை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேஸ் இம்மாநாடு குறித்து விளக்கம் அளித்தார். இந்த மாநாடு தமிழ் மொழியை கற்றல் கற்பத்தில் உலகமய தாக்கம் என்ற கருப்பொருளை தாங்கி இன்றைய நடப்புக்கு தேவையான கருத்துக்களை, அதாவது கற்றல் கற்பித்தல் தொடர்பான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கலாம் என்ற கருத்தை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இன்று ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தமிழ் கல்வி வளர்ச்சியில் எவ்வாறு பங்கு வகிக்கின்றது, அதனை எவ்வாறு உத்வேகமாக பயன்படுத்தலாம் போன்ற கருத்துக்களை மற்ற ஆசிரியர்கள், இளைய மூத்த ஆசிரியர்கள் இவர்களின் பார்வையில் இது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதனை முன்னிறுத்தும் உலக நாடுகளுக்கு, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு மத்தியில் தமிழ் கல்வியை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்ற கருப்பொருளிலும் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பல கட்டுரைகள் தமிழ் மொழியை கற்றல் கற்பித்தலில் புதிய அணுகுமுறைகளை வலியுறுத்தி படிக்கப்பட்டன. அந்த வகையில் மாநாட்டில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தங்கள் வகுப்பறையில் எவ்வாறு புதிய அணுகுமுறையை பயன்படுத்தி தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை கிடைத்திருக்கும். இதனை அவர்கள் பள்ளிகளில் அமல்படுத்தும் போது நிச்சயமாக மாணவர்கள் அதிகம் நாட்டம் செலுத்தி தமிழ் கல்வியின்பால் ஈடுபட்டு கொண்டு மிகச்சிறந்த அறிவு நிலைகளை பெறுவதற்கும் தமிழ் மொழியின்பால் நாட்டம் கொண்டு அவர்கள் மொழி ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கும் இது பெரிதும் உதவும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து மாநாட்டின் வளர்ச்சி மற்றும் தாக்கம் குறித்து தமிழ் ஆர்வலர்கள் சிலர் வணக்கம் மலேசியாவிற்கு அளித்த பேட்டியில் பேசினர். எனக்கு இந்த மாநாட்டின் தலைப்பே ரொம்ப பிடிச்சது. அதாவது பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி மாநாடு என்றது இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. மலேசியாவில் மலாய் மொழி போல, லண்டனில் ஆங்கிலம், கனடாவில் ஆங்கிலம், பிரான்ஸில் பிரெஞ்சு மொழி, ஜெர்மனில் ஜெர்மன் மொழி, அதுதான் இந்த 3ஆம் தலைமுறையிட்ட பழக்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தமிழ்கல்வி ஆராய்ச்சி மாநாடு மிக மிக முக்கியமானது. தமிழ் மொழி கற்பிக்கின்ற பொழுது அந்த கற்பித்தலில் ஏற்படுற உலகமயத்தின் தாக்கம் அவையெல்லாம் இந்த மாநாட்டில் பேசப்படுது. நாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல முன்னெடுப்பு. காரணம், தமிழ் கல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கும் அது தொடர்பான ஆய்வு முடிவுகளை பகிர்வதற்கும் ஒரு நல்ல களமாக இது அமைந்திருக்கிறது. இதில் மகிழ்ச்சியூட்டும் தகவல் என்னென்னா, மலேசிய பேராளர்களை தவிர்த்து மலேசிய பல்கலைக்கழக மாணவர்கள், தன்னார்வலர்கள் என்ற பல்வேறு தரப்பினை தவிர்த்து 3 இதர நாடுகளிலிருந்தும் பேராளர்கள் வந்திருக்கின்றார்கள். கல்வியாளர்கள் இலங்கை, சிங்கப்பூர், தமிழ்நாடு என்ற 3 நாடுகளிலிருந்து வந்திருப்பது இன்னும் வலு சேர்க்கிறது இந்த மாநாட்டில். இந்த மாநாடு இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு, படைக்கப்படும் கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் மலேசியாவில் தமிழ் கல்வியின் வளர்ச்சிக்கு நிச்சயமாக பங்காற்றும் என்று நான் பெரிதும் நம்புகின்றேன்.
நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய முனிவர் கார்த்திகேஸ் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து இம்மாநாடு தொடர்ந்து நடைபெற தாம் ஊக்குவிப்பதாக டத்து சிவனேசன் தெரிவித்தார். இது வந்துட்டு ஒரு அனைத்துலக கான்ஃபரன்ஸு. ஒரு முக்கியமான தலைப்பு, பல தலைப்பில் இவங்க விவாதம் பண்ணியிருக்காங்க. கருப்பொருள் இந்த காலத்துக்கு ஏற்ப இந்த கான்ஃபரன்ஸ் இவங்க நம்ம மாநாட்டை நடத்தியிருக்காங்க. நம்மக்குள்ளே விவாதம் பண்ணுறது ஒன்று, மித்த வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட விவாதம் பண்ணுறது மற்றொன்று. ஆனால் வந்துட்டு தமிழ் என்று ஒரு கருப்பொருளில் தான் இவங்க வந்து விவாதம் பண்ணுறாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கல்வி என்று பார்க்கும்பொழுது நம்மளோட கல்வி சட்டங்கள், நம்மளோட திட்டங்கள், மித்த நாடுகளின் திட்டங்கள், அவங்களுடைய சட்டம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். நம்ம மாணவர்களுக்கு எது ஏற்புடையது என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆக இது வந்து நம்ம நாட்டில் தமிழ் வளர்ச்சி அடையணும்னா, நம்ம நாட்டுக்கு ஏற்ப வளர்ச்சி அடையணும்னா இது மேலும் மேலும் இந்த மாதிரி மாநாடு வந்து மிக மிக அவசியமாகுது. ஸோ அதுலேருந்து என்ன தான் நன்மை கிடைக்கிது? அப்போ இந்த மாநாடு வந்து சாதாரண மாநாடு இல்லை, அனைத்துலக மாநாடு. இதில் அவங்க நிறையா கண்டுபிடிப்பு இருக்கும். அந்த கண்டுபிடிப்பை அந்தந்த இலாக்காக்கிட்ட, அந்தந்த அமைச்சன்கிட்ட கொடுத்து அது எவ்வளோ தூரம் தான் போகுது, அதன் மூலமாக நம் தமிழ் கல்விக்கு என்ன தான் ஆதாயம் வரப்போகுது, நன்மை வரப்போகுதுன்றதை அவங்க உறுதிப்படுத்தணும். தமிழ் பள்ளிகளின் தற்கால சவால்கள் மற்றும் எதிர்கால ஆசிரியர்களுக்கான மன அழுத்த மேலாண்மை ஆலோசனைகள் என பல்வேறு கோணங்களில் இம்மாநாடு பயனுள்ளதாக அமைந்தது. தமிழ் மொழி கல்வியை உலகளாவிய தரத்திற்கு உயர்த்துவதில் இந்த 6வது பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபூடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ ஏயோன் பிக் ஃபாலேமுக்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.